எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் செந்தில் சார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். நாங்கள் எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்லணும். நானே டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா இந்த படம் இப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற தகவலையும் இந்த படம் இப்படி ஒன்று பண்ணலான்றது ஃபர்ஸ்ட் அவர் தான் எங்களுக்கு சொன்னார். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் பெரிய காரணம். அப்புறம் வந்துட்டு இந்த டீம் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த டீமுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து இது சரியா இன்னைக்கு எல்லாருமே பேசுகிற அளவுக்கு படமாக மாற்றின ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கு நன்றி. அவர்கள் கூட நான் இந்த சினிமா பொதுவாக வந்து நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருக்கு. அப்படி கொடுக்குறதுல ஒரு படத்துலயும் நிறைய புது புது மனிதர்களை கொடுக்குது. அந்த அந்த ஒரு மனிதர்கள் என்னன்னா அங்கிருந்து தொடர்ச்சியா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப நிறைய சேர்ந்துருச்சு, இன்னும் நிறைய இருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த நட்பு தான் வந்து இந்த இயக்குனரும் கேமராமேனும். ஸோ ஒரு சின்ன கேப் அவங்களுக்கு. அது என்னன்னா அந்த கேப் இதுக்கப்புறம் இந்த வேகமான ஓடுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த படம் நிச்சயமா வெற்றி படமா அமைக்கணும். ஏன்னா அது ஒருத்தனுடைய ஒரு சில ஆண்டுகளை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கு. அது அவனோட நம்பிக்கையை வந்துட்டு முன்னாடி தூக்கிட்டு ஓடுறதுக்கு அவனுக்கு மட்டும் இன்னும் நிறைய பேருக்கு உதவணும்னா அதுக்கு இந்த மாதிரியான இந்த படம் வெற்றி அடையும் போது அது எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா படம் பண்ணுவார். இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சந்தானம் சார் கூட இதுதான் ஃபர்ஸ்ட் படம். நிறைய படம் வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒரு 2013 ஆர்டர் தொடர்ச்சியா படங்கள் பண்ணிட்டே இருக்கா. எனக்கு சந்தானம் சார் படம் வரும்போதெல்லாம் இதை நம்மளுக்கு மட்டும் கூடவே மாட்டுறாங்க, இவ்வளவு படம் வந்துட்டே இருக்காதுன்ற மாதிரி தோணிட்டே இருக்கும். இந்த படம் அமைஞ்சிருச்சு. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும் சார். எனக்கு என்னன்னா நீங்க சென்னையில இருந்து ஒருத்தர் பேசி ஒருத்தர் காமெடி பண்றாரு போது ரொம்ப நெருக்கமாயிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே அது ரொம்ப இல்லாமலே இருந்துச்சு. பேசி அந்த சென்னைல இருந்து ஏன்னா நம்ம இங்கேயே பிறந்து வந்துட்டோமா. ஸோ நம்மள மாதிரி ஒருத்தர் பேசும்போது அது அதை காமெடி பண்ணும்போது நம்ம கனெக்ட் ஆகி சிரிச்சுட்டு இருக்கிறதுக்கு அது பெரிய இதா இருக்கும். சார் நீங்க வந்துட்டு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அந்த நம்ம இந்த வாழ்க்கையில அது மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருந்துட்டே இருக்கும். வழக்கமா நிறைய எப்படின்னாக்கா அந்த ஃபேமிலிக்கு மட்டும் பிரயோஜனமா ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேரால மட்டும்தான் சமூகத்துல சில இடங்கள் வந்துட்டு அந்த மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான சில விஷயங்கள் பண்ண முடியுது. சந்தானம் சார் வந்துட்டு அது ஒரு கிடைச்ச பாக்கியம். நீங்க வந்து அது சொன்ன எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறதுன்றது சத்தியமா சொல்றேன். அந்த அது தெரியல சார். நான் உங்களால வந்து ஈஸியா எல்லார்கிட்ட போயிட முடியுது. என்னால வந்து என் குடும்பத்தை மட்டும் சந்தோஷப்படுத்த முடியுது. சூப்பர் சார். தொடர்ச்சியா நீங்க இந்த மாதிரியான காமெடி படங்கள் நிறைய பண்ணணும். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சில பேர் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆனந்த், கேரக்டர், ஓமு, தியாகு, அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் கூட இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்றேன் சார். ஃபிளேவர்னு ஒன்று இருக்கு சார் எல்லாத்துக்குமே. சில சமயம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஆர்ட் டைரக்ஷன் பண்ணும்போது ஒரே விஷயத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்து ஒருத்தர்கிட்ட பண்ண சொல்லுவோம். அவங்க அப்படி பண்ணாங்கப்பா, இவங்க அப்படி பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லும் போது அதுதான் ஃபிளேவர். ஒருத்தருக்கு ஒரு ஃபிளேவர் இருக்கு. எப்படி ஆரஞ்சு பழத்துக்கு எப்படி ஆப்பிள் பழ ஃபிளேவர் இருக்கு, அந்த மாதிரி அந்த சாங் எங்க இருந்து கேட்டாலுமே இது இவருடைய சாங் அப்படின்ற அளவுக்கு அந்த ஃபிளேவர் சூப்பரா இருக்கும்.